யோசுவா 13ஆம் அதிகாரம். யோசுவா வயது சென்று முதிர்வயதான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனும் ஆனாய். சுதந்திரித்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாயிருக்கிறது. மீதியாயிருக்கிற தேசம் எவையெனில், எகிப்துக்கு எதிரான சீகோர் ஆறு துவக்கி கானானியரை சேர்ந்ததாக எண்ணப்படும் வடக்கே இருக்கிற எக்ரோனின் எல்லை மட்டுமுள்ள பெலிஸ்தியரின் எல்லா எல்லைகளும், கேசூரிம் முழுவதும், காசா, அஸ்தோத், அஸ்கலோன், காத், எக்ரோன் என்கிற பட்டணங்களில் இருக்கிற பெலிஸ்தியருடைய 5 அதிபதிகளின் நாடும், ஆவியரின் நாடும், தெற்கே துவக்கி ஆப்பேக் மட்டும் எமோரியர் எல்லை வரைக்கும் இருக்கிற கானானியரின் சகல தேசமும், சீதோனியருக்கு அடுத்த மெய்யாரா நாடும், கிப்லியரின் நாடும், சூரியோதயபுரத்தில் எர்மோன் மலையடிவாரத்தில் இருக்கிற பாகால் காத் முதற்கொண்டு ஆமாத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டுமுள்ள லீபனோன் முழுவதும், லீபனோன் துவக்கி மிஸ்ரபோத் மாயி மட்டும் மலைகளில் குடியிருக்கிற யாவருடைய நாடும், சீதோனியருடைய எல்லா நாடும் தானே. நான் அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்துவேன். நான் உனக்கு கட்டளையிட்டபடியே நீ இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக சீட்டுகளை மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும். ஆதலால் இந்த தேசத்தை 9 கோத்திரங்களுக்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கும் சுதந்திரமாக பங்கிடு என்றார். மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் ரூபனியரும் காத்தியரும் தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது. அதை கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்தில் கிழக்கே அவர்களுக்கு கொடுத்தான். அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும் நதியின் மத்தியில் இருக்கிற பட்டணமும் துவக்கி தீபோன் மட்டும் இருக்கிற மெதேபாவின் சமனான பூமியாவையும், எஸ்போனிலிருந்து அம்மோன் புத்திரரின் எல்லை மட்டும் ஆண்ட எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்குரிய சகல பட்டணங்களையும், கீலேயாத்தையும், கெசூரியர் மாகாத்தியருடைய எல்லையில் உள்ள நாட்டையும், எர்மோன் மலை முழுவதையும், அஸ்தரோத்திலும் எத்ரேயிலும் ஆண்டு மோசே முறியடித்து துரத்தின ராட்சதரில் மீதியாயிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓகுக்கு சல்காம் மட்டும் இருந்த பாசான் முழுவதையும் அவர்களுக்கு கொடுத்தான். இஸ்ரவேல் புத்திரரோ கெசூரியரையும் மாகாத்தியரையும் துரத்திவிடவில்லை. கெசூரியரும் மாகாத்தியரும் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவே குடியிருக்கிறார்கள். லேவியரின் கோத்திரத்துக்கு மாத்திரம் அவன் சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொன்னபடியே அவருடைய தகன பலிகளை அவர்களுடைய சுதந்திரம். மோசே ரூபன் புத்திரரின் கோத்திரத்துக்கு அவருடைய வம்சங்களுக்கு தக்கதாக சுதந்திரம் கொடுத்தான். அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும் ஆற்றின் மத்தியில் இருக்கிற பட்டணம் தொடங்கி மெதேபா வரைக்கும் உள்ள சமபூமி முழுவதும், சமபூமியில் இருக்கிற எஸ்போனும் அதன் எல்லா பட்டணங்களும் ஆகிய தீபோன், பாமோத், பாகால், பெத் பாகால், மேயோன், யாகாசா, கெதேமோத், நெபேஹாத், கீரியாத்தாயிம், சிப்மா, பள்ளத்தாக்கின் மலையிலுள்ள செரேத் சாகார், பெத்பெயோர், அச்தோத் பிஸ்கா, மெட்சியேசிமோத் முதலான சமபூமியில் உள்ள எல்லா பட்டணங்களும், எஸ்போனின் ஆண்டிருந்த சீகோன் என்னும் எமோரியருடைய ராஜாவின் ராஜ்யம் முழுவதும் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று. அந்த சீகோனையும் தேசத்திலே குடியிருந்த சீகோனின் அதிபதிகளாயிருந்த ஏவி, ரெக்கேம், சூர், ஊர், ரேப்பாய் என்னும் மீதியானியனின் பிரபுக்களையும் மோசே வெட்டி போட்டான். இஸ்ரவேல் புத்திரர் வெட்டின மற்றவர்களோடும் கூட பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் என்னும் குறி சொல்லுகிறவனையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள். அப்படியே யோர்தானும் அதற்கு அடுத்ததும் ரூபன் புத்திரரின் எல்லையாயிற்று. இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் ரூபன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி வந்த சுதந்திரம். காத் புத்திரரின் கோத்திரத்துக்கு மோசே அவர்கள் வம்சங்களுக்கு தக்கதாக கொடுத்தது என்னவெனில், யாசேரும் கீலியாத்தின் சகல பட்டணங்களும், ரப்பாவுக்கு எதிரே இருக்கிற ஆரோவேர் மட்டுமுள்ள அம்மோன் புத்திரரின் பாதி தேசமும், எஸ்போன் துவக்கி ராமாத் பிஸ்பே மட்டும் பெத்தோனீம் வரைக்கும் இருக்கிறதும், மகானாயிம் துவக்கி தெபேரின் எல்லை மட்டும் இருக்கிறதும், எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனுடைய ராஜ்யத்தின் மற்ற பங்காகிய பள்ளத்தாக்கில் இருக்கிற பெத்தாராமும், பெத்னிம்ராவும், சுக்கோத்தும், சாபோனும், யோர்தான் மட்டும் இருக்கிறதும், கிழக்கே யோர்தானின் கரையோரமாய் கின்னரேத் கடலின் கடையாந்திர மட்டும் இருக்கிறதும் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று.
இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் காத் புத்திரருக்கும் அவர்களுடைய வம்சங்களின் படி வந்த சுதந்திரம். மனாசே புத்திரரின் பாதி கோத்திரத்துக்கும் மோசே அவர்கள் வம்சத்துக்கு தக்கதாக கொடுத்தான். மகனாயும் துவக்கி பாசானின் ராஜாவாகிய ஓகின் முழு ராஜ்யமாயிருக்கிற பாசான் முழுவதும், பாசானில் உள்ள யாவீரின் சகல ஊர்களும் ஆவன 60 பட்டணங்கள் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று. பாதி கீலேயாத்தையும் பாசானிலே அஸ்தரோத் எத்ரேயி என்னும் ஒரு ராஜ்யத்தின் பட்டணங்களையும் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் புத்திரர் பாதி பேருக்கு அவர்களுடைய வம்சங்களின் படியே கொடுத்தான். மோசே கிழக்கு எரிகோவின் அருகே யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற மோவாபின் சமனான வெளிகளில் சுதந்திரமாக கொடுத்தவைகள் இவைகளே. லேவி கோத்திரத்திற்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறபடி அவரே அவர்களுடைய சுதந்திரம். யோசுவா 14ஆம் அதிகாரம். கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர் சுதந்திரித்து கொண்ட தேசங்களை ஆசாரியனாகிய எலெயாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களின் தலைவரும் கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடி சீட்டு போட்டு 9.5 கோத்திரங்களுக்கும் சுதந்திரமாக பங்கிட்டார்கள். மற்ற 2.5 கோத்திரங்களுக்கும் மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே சுதந்திரம் கொடுத்திருந்தான். லேவியருக்கு மாத்திரம் அவர்கள் நடுவே சுதந்திரம் கொடுக்கவில்லை. மனாசே எப்ராயிம் என்னும் யோசேப்பின் புத்திரர் 2 கோத்திரங்கள் ஆனார்கள். ஆதலால் அவர்கள் லேவியருக்கு தேசத்திலே பங்கு கொடாமல் குடியிருக்கும்படி பட்டணங்களையும் அவருடைய ஆடு மாடுகள் முதலான சொத்துக்காக வெளிநிலங்களையும் மாத்திரம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து தேசத்தை பங்கிட்டார்கள். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புனேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோட சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாக இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே வைத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோட சொல்லி, இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது யோசுவா எப்புனேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கேனாசியனான எப்புனேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. முன்னே எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பேர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாய் இருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது. யோசுவா 15ஆம் அதிகாரம். யூதா புத்திரரின் கோத்திரத்துக்கு அவருடைய வம்சங்களின் படி உண்டான பங்கு விதமானது. ஏதோமின் எல்லைக்கு அருகான சீன் வனாந்திரமே தென்புறத்தின் கடையெல்லை. தென்புறமான அவர்களுடைய எல்லை உப்புக்கடலின் கடைசியில் தெற்கு முகமாய் இருக்கிற முனை துவக்கி தென்புறத்தில் இருக்கிற அக்ராபீமின் மேடுகளுக்கும் அங்கே இருந்து சீனுக்கு போய் தெற்கே இருக்கிற காதேஸ் பர்னேயாவுக்கும் ஏறி எஸ்ரோனை கடந்து ஆதாருக்கு ஏறி கர்காவை சுற்றி போய் அஸ்மோனுக்கும் அங்கேயிருந்து எகிப்து நாட்டுக்கும் சென்று கடல் மட்டும் போய் முடியும். இதுவே உங்களுக்கு தென்புறமான எல்லையாய் இருக்கும் என்றான். கீழ்ப்புறமான எல்லை யோர்தான் முகத்துவாரமாட்டும் இருக்கிற உப்புக்கடல் வடப்புறமான எல்லை. யோர்தான் முகத்துவாரமாய் இருக்கிற
கடலின் முனை துவங்கி பெத்தெக்லாவுக்கு ஏறி வடக்கே இருக்கிற பெத்தர்பாவை கடந்து ரூபனின் குமாரனாகிய போகனின் கல்லுக்கு ஏறி போய் அப்புறம் ஆகோர் பள்ளத்தாக்கை விட்டு தெபீருக்கு ஏறி வடக்கே ஆற்றின் தென்புறமான அதுமின் மேட்டுக்கு முன்பாக இருக்கிற கில்காலுக்கு நேராகவும் அங்கிருந்து என்சேமேசின் தண்ணீரிடத்துக்கும் போய் ரேகோல் என்னும் கிணற்றுக்கு சென்று அப்புறம் எபூசியர் குடியிருக்கிற எருசலேமுக்கு தென்புறமாய் இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கை கடந்து வடக்கே இருக்கிற ராட்சதாருடைய பள்ளத்தாக்கின் கடைசியின் மேற்காக இன்னும் பள்ளத்தாக்கின் முன்னிருக்கிற மலையின் சிகரம் மட்டும் ஏறிப்போய் அந்த மலையின் சிகரத்திலிருந்து நெப்தோபாவின் நீரூற்றுக்கு போய் எப்பெரோன் மலையின் பட்டணங்களுக்கு சென்று கீரியாத் எயாரீம் ஆகிய பர்லாவுக்கு போய் பாலாவிலிருந்து மேற்கே சேயீர் மலைக்கு திரும்பி வடக்கே இருக்கிற கெசலோன் ஆகிய எயாரீம் மலைக்கு பக்கமாக போய் பெச்சிமேசுக்கு இறங்கி திம்னாவுக்கு போய் அப்புறம் வடக்கே இருக்கிற எக்ரோனுக்கு பக்கமாய் சென்று சிக்ரோனுக்கு ஓடி பாலா மலையை கடந்து யாப்னியேலுக்கு சென்று கடலிலே முடியும். மேற்புறமான எல்லை பெரிய சமுத்திரமே. இது யூதா புத்திரருக்கு அவருடைய வம்சங்களின்படி சுற்றிலும் இருக்கும் எல்லை. எப்புனேயின் குமாரனாய காலேப்புக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனை யூதா புத்திரரின் நடுவே பங்காக கொடுத்தான். அங்கே இருந்த சேசாய், அகிமான், தல்மாய் என்னும் ஏனாக்கின் 3 குமாரையும் காலேப் துரத்திவிட்டு அங்கேருந்து தெபீரின் குடிகளிடத்திற்கு போனான். முற்காலத்திலே தெபீரின் பேர் கீரியாத் சேப்பேர். கீரியாத் சேப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாளை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனஸின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாளை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். யூதா புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் என்னவென்றால், கடையாந்திர தென்புறமான ஏதோமின் எல்லைக்கு நேராய் யூதா புத்திரரின் கோத்திரத்துக்கு கிடைத்த பட்டணங்கள் ஆவன: கப்சேயேல், ஏதேர், யாகூர், கீனா, திமோனா, அதாதா, கேதேஸ், ஆத்சோர், இத்னான், சீப், தேலேம், பெயாலோத், ஆத்சோர், அதாதா, கிரியோத், எஸ்ரோன் எனும் ஆத்சோர், ஆமாம், சேமா, மொலாதா, ஆத்சார், காதா, எஸ்மோன், பெட்பாலேத், ஆத்சார், சூவால், பெயர்செபா, பின்யோத்யா, பாலா, ஈயிம், ஆத்தேம், எத்தோலாக், கேசில், ஓர்மா, சிக்லாக், மத்மன்னா, சன்சன்னா, லெபாயோத், சில்லீம், ஆயின், ரிம்மோன் என்பவைகள். எல்லா பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களுக்குட்பட 29. பள்ளத்தாக்கு நாட்டில் எஸ்தாவோல், சோரியா, அஷ்னா, சனோகா, என்கன்னீம், தப்புவா, ஏனாம், எர்மூத், அதுல்லாம், சோகோ, அசேக்கா, சாராயிம், அதிதாயிம், கேதேரா, கேதேராதாயிம். இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களுக்குட்பட்ட 14. சேனான், அதாஷா, மிக்தால், காத், திலியோன், மிஸ்பே, யோக்தேயேல், லாகீஸ், போஸ்பஹாத், எக்லோன், காபோன், லஹமராம், கித்லீஷ், கெதெரோத், பெத்தஹோன், மக்கேதா. இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களுக்குட்பட 16. லிப்னா, ஏத்தேர், ஆஷான், இப்தா, அஸ்னா, தெத்சீப், கேகிலா, அக்சீப், மரேஷா. இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களுக்கு உட்பட 9. எக்ரோனும் அதன் வெளிநிலங்களும் கிராமங்களும். எக்ரோன் துவக்கி சமுத்திரம் மட்டும் அஸ்தோத்தின் புறத்தில் இருக்கிற சகல ஊர்களும் அவைகளின் கிராமங்களும், அஸ்தோத்தும் அதன் வெளிநிலங்களும் கிராமங்களும், காசாவும் எகிப்தின் நதி மட்டும் இருக்கிற அதன் வெளிநிலங்களும் கிராமங்களுமே. பெரிய சமுத்திரமே எல்லை. மலைகளில் சாமீர், யாத்தீர், சோக்கோ, தன்னா, தெபீர் எனப்பட்ட கீரியாத் சன்னா, ஆனாப், எஸ்தமே, ஆனீம், கோசேன், ஓலோன்,
கீலோ இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களுக்கு உட்பட 11, அராப் தூமா, எஷியான், யானும், பெத்தாபுவா, ஆப்பேக்கா, உப்தா, எபிரோன் ஆகிய கீரியா தர்பா, சியோர் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களுக்குட்பட 9, மாகோன், கர்மேல், சீப், யுத்தா, எஸ்ரேல், ஒக்தேயாம், சனேகாத், காயின், கிபியா, திம்னா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களுக்கு உட்பட 10, அல்குல், பெத்சூர், கேதோர், மஹராத், மெதனாதோக், எல்தஹோன் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களுக்குட்பட 6, கீரியாத் தெயாரீம் ஆகிய கீரியாத் பாகால், ரபா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களுக்குட்பட 2, வனாந்திரத்தில் பெத்தரபா, பெத்தீன், செக்கஹாகா, திப்சான் உப்பு பட்டணம், என்கேதி இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களுக்குட்பட 6, எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்திவிடக் கூடாமற் போயிற்று. ஆகையால் இந்நாள் மட்டும் எபூசியர் யூதா புத்திரரோடு எருசலேமிலே குடியிருக்கிறார்கள். யோசுவா 16ஆம் அதிகாரம். யோசேப்பின் புத்திரருக்கு விழுந்த சீட்டினால் அகப்பட்ட பங்கு வீதமாவது, எரிகோவின் அருகே இருக்கிற யோர்தானில் இருந்து யோர்தானுக்கு கிழக்கான தண்ணீருக்கு போய் எரிகோ துவக்கி பெத்தேலின் மலைகள் மட்டுமுள்ள வனாந்திரம் வழியாகவும் சென்று பெத்தேலில் இருந்து லூசுக்கு போய் அர்கியினுடைய எல்லையாகிய அதரோத்தையும் கடந்து மேற்கே எப்லேத்தியரின் எல்லைக்கு தாழ்வான பெத்தோரோன் காசேர் என்னும் எல்லைகள் மட்டும் இறங்கி சமுத்திரம் வரைக்கும் போய் முடியும். இதை யோசேப்பின் புத்திரராகிய மனாசேயும் எப்ராயிமும் சுதந்திரித்தார்கள். எப்ராயிம் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரத்தினுடைய கிழக்கு எல்லை அதரோத் அதார் துவக்கி மேலான பெத்தோரோன் மட்டும் போகிறது. மேற்கு எல்லை மிக்மேத்தாவிற்கு வடக்காக சென்று கிழக்கே தானாத் சீலோவுக்கு திரும்பி அதை யனோகாவுக்கு கிழக்காக கடந்து யனோகாவிலிருந்து அதரோத்திற்கும் நகராத்திக்கும் இறங்கி எரிகோவின் அருகே வந்து யோர்தானுக்கு செல்லும். தப்புவாவிலிருந்து மேற்கு எல்லை கானாத்திக்கு போய் சமுத்திரத்திலே முடியும். இது எப்ராயிமின் புத்திரரின் கோத்திரத்துக்கு அவர்கள் வம்சங்களின் படி உண்டான சுதந்திரம். பின்னும் எப்ராயிம் புத்திரருக்கு பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் எல்லாம் மனாசே புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது. அவர்கள் காசேரிலே குடியிருந்த கானானியரை துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி